ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம பாடியிலேருந்து எடுத்து அதில் ரெண்டாக பிரித்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு போடுவோம் இல்லைங்களா. எல்லாருக்குமே நம்மளுடைய உடம்புலேருந்து கரெக்டான ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்க தெரியும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம பாடியிலேருந்து எடுத்து தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை வச்சே நம்ம போட்டிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டானு சொல்லிட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. இதே 9.5 இன்ச்சு நம்ம போட்டிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டும் வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்து வேர் பண்ணும்போது ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக அமையும். ஓகேங்களா. இப்போ நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ப்ளவுஸ் கட்டிங்கில் வேஸ்ட் மெஷர்மெண்ட் 30 இன்ச்சுக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம 5.5 இன்ச் ஆம்ஹோல் இறக்கம் கொடுக்கலாம், இந்த ஆம்ஹோலுடைய லென்த்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதுவே 31 இன்ச்சுக்கு மேலே வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆம்ஹோல் லென்த்து வந்து 6 இன்ச்சு கொடுக்கலாம், நம்மளுடைய ஆம்ஹோல் லென்த்து 6 இன்ச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எல்லாருமே 6 இன்ச்சை கொடுத்துட்டு ஆம்ஹோல் ரவுண்டு போட்டுருவீங்க. போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு அந்த ஆம்ஹோல் ரவுண்டு நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு ஒன்றா வருதான்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே அந்த 6 இன்ச்சுனா 6 இன்ச்சே வந்து நம்ம வைக்கக்கூடாது. நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லை ஆம்ஹோல் ரவுண்டு வேஸ்ட் மெஷர்மெண்ட்டும் ஆம்ஹோல் ரவுண்டு ஒன்றா வரல அப்படிங்கிற போது நம்ம இந்த ஆம்ஹோலுடைய லென்த்தை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அமையும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு 6 இன்ச்சு லென்த்தில் நான் ஒரு எல் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 31 இன்ச்சுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து 1.5 இன்ச்சு இந்த லென்த் வந்து 1.5 இன்ச் கொடுப்போம் இல்லைங்களா. அதுவே 30 இன்ச்சுக்கு உள்ளே வந்துச்சுன்னா 1.25 இன்ச் கொடுப்போம். ஸோ நான் இங்கே 1.5 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். இந்த ரவுண்டை செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணும்போது ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இறக்கி தான் நம்ம செக் பண்ணணும். நம்மளுடைய போட்டிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி சுற்றியும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ வருது? 9 இன்ச் வருது. ஆனால் நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ? 9.5 இன்ச்சு. ஸோ நம்மளுடைய ஆம்ஹோல் ரவுண்டு இன்னும் 1/2 இன்ச் வந்து பத்தாமல் இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த 9.5 இன்ச் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6.25 இன்ச்சுக்கு இன்னொரு பாக்ஸ் மாதிரி எல் ஷேப்பில் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதே 1.5 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆம்ஹோல் ரவுண்டு போட்டிருக்கேன். ஸோ அந்த ரெண்டாவது ஆம்ஹோல் ரவுண்டு வந்து இங்கே இருக்குது, 6.25 இன்ச் இருக்குது இல்லைங்களா, இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் 9.5 இன்ச் வருதான்னு சொல்லிட்டு. ஒன்பதே கால் இன்ச்சு தான் வருது. ஸோ நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் 9.5 இன்ச்சு. ஸோ 6.25 இன்ச்லேயும் நம்மளுடைய ஆம்ஹோல் ரவுண்டு வரல அப்படிங்கிற போது மறுபடியும் நான் ஒரு 1/4 இன்ச்சை இறக்கி மொத்தம் ஆம்ஹோல் லென்த்து வந்து நான் வந்து 6.5 இன்ச்சு மேலேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து 6.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ 6.5 இன்ச்சிலேருந்து மறுபடியும் ஒரு எல் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுலேருந்து சென்டரில் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இன்னொரு ஆம்ஹோல் ரவுண்டு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் அந்த 3வது ஆம்ஹோல் ரவுண்டு 6.5 இன்ச்சில் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து செக் பண்ணி பார்க்கலாம். 9.5 இன்ச் கரெக்டாக வருது. ஓகே, இப்போ நம்ம 6.5 இன்ச் லென்த்தில் போட்டிருக்கிற ஆம்ஹோல் ரவுண்டு தான் நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோட அளவுக்கும் ஆம்ஹோல் ரவுண்டுக்கும் கரெக்டாக வருது இல்லையா. ஸோ இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டு தான் நம்மளுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான ஆம்ஹோல் ரவுண்டு. இப்போ நம்ம இந்த ரவுண்டை தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோஸில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.